ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு vlog பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு தான் வந்து வீடியோவே போடுறேன். வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வரலாம், போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேங்க. பாப்பாக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் 3 பேரும் தான் கிளம்பி போயிருந்தோம். இது வந்து மலையேற சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் இருந்துச்சு. முன்னாடியும் நிறைய கடைகள் இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மதியம் ஆயிடுச்சுங்க. சரி நட சாத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஏன்னா இது வந்து வெள்ளியங்கிரி மலை ஏற சீசன் இல்லைங்களா, அதனால வந்து சாத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் வீட்டிலேருந்து பொறுமையாக தான் கிளம்பி போனோம். இந்த இடம்லாம் வந்து ஷீட் போட்டு விட்டுட்டாங்கங்க. முதல்லலாம் வந்து ஷீட் இருக்காது. இப்போ வந்து வெள்ளியங்கிரி மலை ஏற சீசன் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே ஃபுல்லாக ஷீட் போட்டு விட்டாங்க. கடைங்களும் நிறையாவே வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கடை வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துலலாம் ஷீட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு கடைங்களும் நிறையா வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து தடி சேலுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வெள்ளியங்கிரி மலை ஏறுறவங்க எல்லாருமே வந்து தடி கொண்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தடியெல்லாம் வந்து அந்த தடியெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே தான். எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. லேடீஸ் எல்லாம் வந்து மலை ஏறுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. ஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்து மலை ஏறி போகணும். அதுலேயும் பிப்ரவரிக்கு மேலே அது மேக்குள்ளே அந்த மாதிரி தான் வந்து பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் தான் மலை ஏறுறதுக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடைங்க மட்டும்தாங்க இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த கடைங்க மட்டும்தான் இருக்கும் எப்பவுமே. எப்பவுமே இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போயிடுவோங்க. நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா வீட்டில், அந்த சாம்பிராணி போடுறதுக்கான குங்குலியம் எல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே. அதுக்கப்புறம் சாம்பிராணி வாங்குவோம்ல, அந்த சாம்பிராணியும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய மூலிகை இலையெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம புகை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பொருளும் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வைக்கிற அந்த வேங்க பொட்டு இது எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. வந்தோம் அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு புகை போடுறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். கருடன் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கிழங்கும் வந்து இங்கே இருக்கும். நிறைய பொருள் வந்து வச்சுருப்பாங்க. கீழே வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் விநாயகர் கோவில் இருக்குங்க. விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போகணும். இங்கே வந்து மாங்காய் மரம் நிறைய இருக்குங்களா, மாங்காய் மரத்தில் வந்து இது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால மாங்காயும் நிறைய காய்ச்சிருந்துச்சு. அதே மாதிரி குரங்குங்களும் வந்து நிறைய பேர் உட்காந்துட்டுருந்தாங்க மேலே. மேலே உட்காந்துட்டு மேலேருந்து தூக்கி தூக்கி கீழே போட்டுகிட்டே இருந்தாங்க. எல்லாம் பொறிச்சு குரங்குங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு கீழே மாங்காயும் விழுந்துகிட்டே இருந்துச்சு. போகிறவங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் போயிட்டுருந்தாங்க. ஒரு சிலருக்கு தோணும் இல்லைங்களா, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னாலே வந்துட்டு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி வந்து இந்த கோவிலுக்கு வரணும்னு தான் நினைப்பேன். அடிக்கடியும் வருவேன். இப்போ தான் கொஞ்ச நாள் வந்து ரொம்பவே கேப் ஆகி போச்சுங்க. வந்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி டக்குன்னு கிளம்பி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். திடீர்னு வந்து முடிவு பண்ணி கிளம்புனது தான். பாருங்களேன், குரங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. அது மாங்காயை பறிச்சுட்டு பறிச்சுட்டு போகிறது, ஓடுறது, மாங்காய் கீழே விழுந்துரும். அப்புறம் திரும்ப வந்து மாங்காய் பறித்து கீழே போடுறது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க நட சாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மேலேயும் வந்து ஷீட்டெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. நிறைய பேர் வந்து மலை இறங்கிட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு வந்து நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம், இந்த நாங்கள் போகும்போது திரை போட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சாமியை பொறுமையாக பார்த்து கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்தோம். இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா வந்து உடனே கிளம்பலாம் அப்படிங்கிறதே தோணவே தோணாது. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வருவோம் எப்போவுமே. உடனே எல்லாம் கிளம்பி வரவே மாட்டோம். எதை நான் கேட்பின்
அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவில்லையே அன்னதானம் போட்டிருந்தாங்க. சரி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு மாதிரி வந்து குடுத்துருந்தாங்க. சரி உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தோம். தம்பி சாப்பிடாம வச்சே உட்காண்ட்ருந்தாங்களா, "இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட, இருடா நான் சாப்பிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுறக்கு ஆரம்பிச்சுட்டேன். "நீ எங்கே போனாலும் எனக்கு சாப்பாடு ஊட்டுறக்கு வந்துருவியாம்மா? நானே சாப்பிட்டுக்கிறேன் விடு" அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் மெதுவா சாப்பிட்டு உட்காண்ட்ருந்தாங்க. எப்போ சாப்பிட்டு முடிக்கிறது, எப்போ நம்ம கிளம்புறதுன்னு சொல்லிட்டு, "கொண்டாடா நானே ஊட்டி விடுறேன்னு" சொல்லி நானே ஊட்டி விட்டேன். தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போற வழியில வந்து நாத்து பண்ணை நெறைய இருக்குங்க. சரி நாத்து வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க வந்து மிளகா நாத்து, கத்திரி நாத்து, அதுக்கப்புறம் தக்காளி நாத்து, அ முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் நாத்து எல்லாமே இருந்துச்சுங்க. நான் தக்காளி மட்டும் வாங்கல. மிளகா, கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் நாத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். நம்ம வீட்டு யூஸ்க்கு தானே அளவா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எல்லாம் வந்து நம்ம வச்சு விட்டா வருமா என்னன்னு தெரியல. சரி எதுக்கும் வாங்கிட்டு போய் வச்சு பார்க்கலாம். வந்தா வருது, வரலைன்னா அடுத்த தடவ வாங்கி வைப்போமே அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்க போயிருந்தது வந்து நல்லாவே வெயில் டைம்ல தாங்க போயிருந்தோம். இப்ப வெயிலெல்லாம் முடிஞ்சு மழையே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நான் இப்ப தான் வீடியோவே போடுறேன். பயங்கர வெயிலு. வெளியிலயே வரவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இவங்களெல்லாம் எப்படியாவது கொண்டு போய் காப்பாத்திரணும் இந்த நாத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வர வழியில வந்து பேக்கரியில போயிட்டு ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். பப்ஸு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முலாம்பழ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.